கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அற்புதமான அதிகாலை வேளையிலே நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் முன்னேற விடாதபடி, உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை எவ்வகையிலும் முன்னேற விடாதபடி தடுக்கிற எரிகோ கோட்டைகள் போன்ற பொல்லாத எல்லா சூழ்ச்சிகளையும், பொல்லாத சத்துருவின் சாத்தானின் எல்லா சதி திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும், நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான அந்தகார கட்டுகளின் அரண்களையும், எரிகோ கோட்டைகளாய் இருக்கிற மதில்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிற ஒரு அபிஷேகத்தை குறித்து இன்று தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த மகிமையான அபிஷேகம் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையிலே அக்கினியாய் பற்றி எரியும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த அற்புதமான ஆவியானவர் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்குள்ளே அனல் கொண்டு எழும்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறும். தலையீழாய் போய்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாய் மாறும். தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை வரலாறு திருத்தி எழுதப்படும். உங்கள் கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவுரை எழுதுகிற நேரமாய் மாறும். பரிசுத்த ஆவி வரும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் பலனடைவீர்கள். எதிலெல்லாம் பலனடைவீர்கள்? எல்லாவற்றிலும் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்கள் அறையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், எதிலே பலனடைய போகிறோம்? எல்லாவற்றிலும், எதிலும், எப்பொழுதும், எங்கேயும் க்ளோரி பலனடைவீர்கள். இந்த மகிமையான அபிஷேகம் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை வரலாற்றை திருத்தி, க்ளோரி, உலகத்துல சொல்லுவாங்க தலைவிதி தலைவிதி என்று, எல்லா வரலாறுகளின் போக்கையும் திருத்தி எழுதுகிற ஒரு வல்லமையான அபிஷேகம் இன்று உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் க்ளோரி இந்த உலகத்தில் நீண்ட நெடுங்காலமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கும். மைட்டி காட், உங்கள் வாழ்நாளில் அநேக வருடங்களாய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்காதபடி, உங்களை எழும்பி பிரகாசிக்க விடாதபடி, உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைக்கிற வல்லமை இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே இருக்கிறது. ஆமென். இன்று அந்த அபிஷேகத்தை, இந்த மகிமையான ஆனந்த தைல அபிஷேகத்தினால் பரலோக பிதா உங்களை நிரப்பும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அற்புதமான அபிஷேகத்தினால் நுகங்களை எல்லாம் உரிக்கிற ஐயா, அந்த அபிஷேகம் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த விடுதலை உண்டாகும்படியாய், எல்லா நுகங்களும் முறிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே, வாழ்க்கை சரித்திரத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களாலும், உங்கள் பிள்ளைகளாலும், குடும்பத்தாலும் சுமக்க கூடாத நுகத்தடிகளை உடைக்கிற வல்லமை இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே இருக்கிறது. திறக்க கூடாத கதவுகள் எல்லாம் இந்த அபிஷேகத்தோடு, தேவ மகிமையோடு புறப்படும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கும். ஆமென். க்ளோரி. இந்த மகிமை உங்கள் மீது காணப்படும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வெளிச்சம், இந்த மகிமை, இந்த அக்கினி, இந்த அபிஷேகம் உங்கள் மீது காணப்படும் பொழுது ஐயா, உங்களுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதிருக்கும், திறந்த வாசலை காண்பீர்கள். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேறே வழியே இல்லை, வேற வழியே இல்லை. இவைகள் எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் வெற்றி, விடுதலை, ஜெயம், க்ளோரி இந்த அபிஷேகத்தினால் உண்டாகும். நீங்கள் அதை இன்று பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, திறந்த
திறக்காத கதவுகளை உங்கள் அபிஷேகத்தினால் திறக்க முடியும். திறக்காத வாசல்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக திறந்தே இருக்கும். ஹல்லேலூயா. எதிராய் இருக்கிற மலைகளை எல்லாம் நொறுக்கி போடுவீர்கள். மாத்திரமல்ல, எதிராய் இருக்கிற பெரிய மலைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக சமபூமியாகும். ஓ க்ளோரி. உங்கள் அபிஷேகத்தின் வல்லமை இப்படியாய் ஓ தேவனோடு இணைந்திருக்கிற, தேவாவியினால் நிரப்பப்பட்ட, தேவாவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராய் இருக்கிற எல்லா விதமான மலை போன்ற பிரச்சனைகளையும் நீங்கள் நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவீர்கள். அந்த வல்லமை இந்த பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும். இன்னும் பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளே, பறக்க முடியாத சூழ்நிலையிலே ஐயா உயர உயர பறக்கலாம் என்று இருந்தோம். என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி பறப்பார்கள் என்று இருந்தேன். நானும் என் வாழ்க்கையிலே இப்படியாய் உயரே பறப்பேன் என்று எத்தனையோ முறை கனவு கண்டிருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் நீண்ட நெடுங்காலமாய் நம்பி இருந்தேன் என்று சொல்லுகிறீர்களா? இந்த அபிஷேகம் உங்கள் மீது வரும் பொழுது பறக்க முடியாத உயரங்களுக்கு உங்களை அந்த அபிஷேகமே பறக்க செய்யும். ஓ க்ளோரி. நீங்கள் ஆகாய மண்டலத்து சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகாய மண்டலத்திலே காணப்படுகிற நட்சத்திரங்களை போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமா? இந்த பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை வாஞ்சியுங்கள். இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது அப்படியே நீங்கள் பறந்து உங்கள் ஊரில், உங்கள் சபைகளிலே, உங்கள் தெருக்களிலே மாத்திரமல்ல, எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், உலகம் எங்கும் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாய் இருப்பீர்கள். எழும்பி பிரகாசிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எரிந்து எழுந்து பிரகாசிக்க ஆயத்தமாயிருங்கள். எழும்பி உயர பிரகாசிக்கிற சூரியனை போல, ஆகாய மண்டலத்து சூரியனை போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். இந்த மாற்றம் வரும் பொழுது, இந்த நுகங்கள் எல்லாம் அபிஷேகத்தினாலே முறியும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்தினாலே பறக்க முடியாத கட்டுகளோடு இருக்கிற, தடைகளோடு இருக்கிற எரிகோவின் வாள்கள், எரிகோவின் சுவர்கள் போன்ற, கோட்டை போன்ற மதில்கள் எல்லாம் உங்களை தடுத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஓ க்ளோரி. இந்த 4ஆம் நாளிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த அபிஷேகம், இது கோரேசின் அபிஷேகத்தை குறித்தாய் ஏசாயா 45 கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தரே சொல்லுகிறார் ஒரு மனிதரை குறித்து, ஐயா, அதே ஒரு நல்ல அபிஷேகத்தை உங்கள் மீதும் என் மீதும் வைக்கும்படியாய் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த அபிஷேகம் எதையா செய்யும்? நல்லா கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஏசாயா 45 1 முதல் 5 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால், ஓ க்ளோரி, கர்த்தரே ஒரு மனிதரை பார்த்து சொல்லுகிறார். அது போலவே இன்று இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு முன்பாக எத்தனை ராஜாக்கள் எதிர்த்து நின்றாலும் சரி, எத்தனை ராஜாக்களை போன்றவர்கள் உங்களை அழித்து விடவும் அல்லது உங்களுக்கு எதிராய் வழக்குகள், வம்புகள், இடையூறுகள் அல்லது பிரிவினைகளை கொண்டு வந்தவர்களாய் இருக்கட்டும், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எத்தனையோ அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் நீண்ட நெடுங்காலமாய் எனக்கு முன்னே இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? என்ன நடக்க போகிறது என்பதை கர்த்தரே சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பத்தின் போக்கு தாறுமாறாய், கோணலாய் இருக்கிறது. கோணலும் மாறுபாடுமாய் இருக்கிறது. என்ன நடக்கும் என்பதை பார்த்து இன்று ஜெபிக்க போகிறோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு மாற்றம், ஓ க்ளோரி, உங்க வாழ்க்கையிலே எப்படி தொடங்கும் என்பதை கர்த்தரே சொல்லுகிறார். இது கோரேசுக்காக எழுதப்பட்டது அல்லவே அல்ல, உனக்காக எழுதப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, இந்த அபிஷேகம் எனக்காகவே எழுதப்பட்டது. இந்த அபிஷேகத்தின் எனக்காகவே கர்த்தர் எழுதி இருக்கிறார். ஆமென். ஏசாயா 45 1 முதல் 5 வரையான இந்த அற்புதமான வசனங்கள் எழுதப்பட்டதெல்லாம் கோரேசுக்காக அல்ல, கோரேசுக்காக கர்த்தர் சொல்லியது.
கோரேசுக்காக கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தது, நிறைவேற்றினது, கோரேஸ் வாழ்க்கையிலே நடந்தது. ஆனால் உன் கையிலே இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்புங்கள், விசுவாசியுங்கள், தேவ மகிமையை காண்பீர்கள். உங்க கைகளிலே இருக்கிற வேத புஸ்தகத்திலே இது எழுதப்பட்டதின் நோக்கம் எதற்காகவென்றால் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். உனக்காகவே சர்வ வல்லமை உள்ள தேவன், உன் சகல ஆறுதலின் தேவனாகிய உன் தகப்பன் உனக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகவே இந்த அற்புதங்களின் ஆண்டவர், அந்த பரலோக பொக்கிஷங்களின் கர்த்தர், ஹல்லேலூயா, உனக்காகவே எழுதி உன் கையிலே தந்திருக்கிற பிரமாண பத்திரம், இதை மிஞ்சின தீர்க்க தரிசனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரே எழுதி கோரேசுக்கு நடந்தது போல உனக்கும் நடக்கும் என்று சொல்லும் வண்ணமாய் எழுதி தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று கர்த்தரே சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தரே அந்த அற்புதமான மனிதனை குறித்து சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இப்படி சொல்லுங்கள், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின என் மகளுக்கு, என் சகோதரியே, உன் பெயரை சொல்லி சொல். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின ரவி ஆபிரகாமுக்கு முன்னால், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின என் சகோதரி, என் சகோதரர்களுக்கு முன்னால் என்ன ஆண்டவரே நடக்கும்? ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நான் தான் தலைவன், நான் தான் தளபதி. எல்லா பேரையும் கீழ்ப்படுத்தி அவர்களுடைய அந்த ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும். ஓ க்ளோரி. அவர்களுடைய எல்லா வல்லமைகளையும் ஒரு நாளிலே அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பி உன்னை உயர்த்தும் அந்த நல்ல நாளிலே என்ன நடக்கும்? உனக்கு கீழாக அவர்கள் எல்லோரும் கீழ்ப்படுத்தப்படுவார்கள். ராஜாக்களின் இடைக்கட்டுகள் எல்லாம் உனக்கு முன்பாக அவிழ்க்கப்படும். ஆமென். அவன் பெல்ட்டை உருவி விட்டுருவீங்க. ஐயா, அவனை தாங்கி நிற்கிற வல்லமையை உருகிவிட்டு உங்கள் முன்பாக அவன் தொடை நடுங்கியை போல் அல்லது உங்கள் முன்பாக தள்ளாடுகிறவனை போல் உங்களுக்கு எதிராய் வந்தவன் எல்லாம் நொறுங்கி போகும்படியாய் இந்த அபிஷேகம் உங்களை ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படியாய். ஓ அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு முன்பாக வாசல்கள், எந்த வாசல்களும் பூட்டப்படாதிருக்கும்படியாய் கதவுகளை திறந்தே வைக்கும்படிக்கும் உங்களை பார்த்து உங்கள் வலது கையை பிடித்துக் கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது நன்றாய் கேளுங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, கதவுகள் எல்லாம் திறந்தே வைக்கும்படிக்கும் உங்க வலது கையை பிடித்துக் கொண்டு கர்த்தரே சொல்லுகிறார். ஆமென். எத்தனை வாசல்கள் இதுவரை அடைக்கப்பட்டிருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை விசுவாசியுங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறார். ஓ சக்கமரா சந்துரு வதரவா. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் திறக்கப்படட்டும். என் தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, ஐயா, நீங்க சொன்னது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளின் கரங்களை, வலது கரங்களை பிடித்துக் கொள்ளுகிறதற்காய் இன்று இந்த அதிகாலையிலே என் தெய்வமே, இவர்களுடைய வலது கரங்களை நீரே சர்வ வல்லமை உள்ள தேவனே பிடித்துக் கொள்ளுகிற, ஆமென், பிடித்துக் கொண்டு சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட, பல நீண்ட காலமாய் அடைக்கப்பட்ட, ஐயா, நீண்ட நெடுங்காலமாய் அடைக்கப்பட்ட எல்லா திறந்த வாசல்களும், அடைபட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவனுக்கு சொல்லுகிறதாவது, வலது கையை பிடித்துக் கொண்டு என் அன்பு சகோதரியே, சகோதரனே, உனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் தான்
நானே உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். ஹல்லேலூயா. உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கோணல்கள், உன் கணவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கோணல்களும் மாறுபாடுகளும் அன்பு சகோதரியே, இன்று அவைகள் மாறுகிறது. ஷரமரா ஷக்கரபதரவா எரி சந்துருவதரபரா சந்தரபதுருவதரவா. Thank you Lord. கட்டுகள் இப்பொழுதே உடையட்டும் ஆண்டவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, ஐயா கணவனுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, மகன் மகள், வீட்டாருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா கோணலும் மாறுபாடான காரியங்களும் என் இயேசுவின் நாமத்தினாலே செவ்வையாகும்படியாய் இந்த அக்னிமயமான ஜெபம் தடைகளை உடைக்கிறதாய் கடந்து செல்லட்டும். எங்கே எங்கே என் சகோதரிகளுக்கு விரோதமாய் கோணலான காரியங்கள் நடக்கிறதோ, ஒருவேளை இவர்களுடைய பிள்ளைகள் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய், கணவன் மூலமாய், கணவனை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு, குடும்பத்தாரை கொண்டு, என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இவர்கள் பிள்ளைகளையும் எவ்வகையிலும் மனமடிவாய் நடத்துகிற, மாறுபாடாய் நடத்துகிற, கொடுமையாய் உபத்திரவங்களிலே நடத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளும் இன்று செவ்வையாகும்படியாய், அவைகள் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நீங்க 3ஆம் வசனத்திலே சொன்னது போல உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இவரே என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், glory, என்னையா செய்ய போகிறார், என்ன செய்வார் எங்களுக்காக? அழைக்கப்பட்ட உங்களுக்கு முன்பாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா கடன் என்றும் கஷ்டம் என்றும் வட்டி கட்ட முடியாத சூழ்நிலைகள், இன்னும் பல்வேறு தாறுமாறான சூழ்நிலைகள், இன்னும் பல்வேறு குழப்பங்கள், ஆபத்துகள், இன்னும் பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள் என்று எத்தனையோ பிரச்சனைகளிலே இருக்கிறோமே. ஐயா பைனான்ஸ்ல பிரச்சனை, ஊழியர்களிலே பிரச்சனை, தொழில் ஸ்தாபனங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, எங்கோ எந்த தேசத்திலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அங்கே பல்வேறு பிரச்சனைகள். வாழ்க்கையில ஒரு திறந்த வாசல் இல்லை, எங்கள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட கதவுகளாய் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் இருப்பு தாழ்பாள்கள் போட்டு மூடியது போல், அடைத்து வைக்கிறது போல் இருக்கிறது. ஒரு மேன்மை இல்லை, மகிமை இல்லை, ஒரு ராஜரீக மேன்மை. என் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போல, ஐயா இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாய் இருக்கிறதோ அப்படியாய் தேவன் எங்கள் மீது வைத்திருக்கிற நல்ல திட்டம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் எந்த விதமான அறிகுறியும் காணப்படவில்லை என்று நீண்ட நெடுங்காலமாய் திறக்காத கதவுகளோடு, திறந்த வாசலை காண முடியாதபடி ஆமென் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னை பெயர் சொல்லி இந்த காலை ஜெபத்திற்கு உன்னை அழைத்திருக்கிறார், உன்னோடு பேசுகிறார். உன்னை அவரே வலது கையை பிடித்துக் கொண்டு சொல்லுகிறார் என்பதை நீ அறியும்படிக்கு என்னையா செய்வாரு? வெண்கல கதவுகளை அவரே உடைப்பார். உனக்காக வழக்காடுகிறவரும் யுத்தம் செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் உனக்கு விரோதமாய் இருக்கிற வெண்கல கதவுகளை உடைத்து என் அன்பு சகோதரனே சகோதரியே இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார். Glory, thank you Lord. அந்தகாரத்தில் முறித்து உடைத்து என்ன செய்வார்? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அன்பு சகோதர சகோதரிகளே ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்கிறாரே. ஹல்லேலூயா, ஆமென். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்பதை ஹல்லேலூயா என் பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவன் உங்களுக்கு முன்பாய் இருக்கிற எல்லா வெண்கல கதவுகளையும் உடைத்து இருப்பு தாழ்பாள்களையும் முறித்து, glory, அந்த காலத்தில் எவரும் அறிந்து கொள்ள முடியாத, யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத, யாரும் கேள்விப்பட்டிராத, யாரும் பெற்றுக்கொள்ள அறிந்தும் தெரிந்தும் பெற்றுக்கொள்ளவும் முடியாத அந்த ஆரங்களில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே எவரும் இதுவரை கண்டிராத மகிமையான பொக்கிஷங்களையும் உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஐயா நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளை
பிள்ளைகளை, குடும்பத்தை. ஆமென். பல நீண்ட நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர், ஓ glory, நீர் இவர்களுக்காய் உடைக்க போகிற, நொறுக்க போகிற எல்லா வெங்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாள்களும் இன்றே முறியும்படியாய் ஜெபிக்கிறோம். மா சந்துரு கவரதரவா ஏசாராபாரா சந்துரு கவரதரவோ. இந்த பிள்ளைகள் எழும்ப விடாதபடி, ஓ இவர்கள் வாழ்க்கையிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே ஒரு ஹையர் லெவல்ல, ஒரு உயர்வும் உன்னதமுமான லெவல்ல இவர்கள் உயராதபடி தடுக்கிற எல்லா தடுப்புகளும், எல்லா வெங்கல தடையல்களும், ஓ கதவுகளும் தாழ்பாள்களும் முறியும்படியாய். ஆமென். என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இதுவரை யாரும் அறிந்திராத, யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத மகா பெரிய பொக்கிஷங்களை, ஓ அந்தகாரத்தில் இருக்கிற இருளின், ஓ அந்தகாரங்களிலே இருக்கிற பொக்கிஷங்களை, இதுவரை யாரும் அறிந்து கொள்ளாத ஞானம், இதுவரை யாரும் புரிந்து கொள்ளாத நல்ல தொழில் முறைகள், நல்ல கான்ட்ராக்டுகள், ஓ நல்ல வேலைகள், தொழில்களிலே ராஜரீக மேன்மைகள். என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். என் தெய்வமே, உம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் திறக்கப்படுவதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும், ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களும் உம்முடைய பிள்ளைகளை தேடி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே செய்ய போகிறதற்காய் என் அன்பின் பரலோக பிதாவே உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். என் தெய்வமே, நீரே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என் தெய்வமே, ஐயா, உம்மை தவிர வேறே தேவன் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளும், இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறியும்படியாய் செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ மறந்து விடாதீர்கள். ஓ நம்புங்கள், நம்புங்கள். என்ன வந்தாலும் நம்புங்கள். எத்தனை யுத்தங்கள், போர்கள், ஆபத்துகள், ஓ இந்த உலகமெல்லாம், நீங்கள் இருக்கிற பூமி எல்லாம் தாறுமாறாய் அசைந்து கொண்டிருந்தாலும் நம்புங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவரே நிறைவேற்றுவார். ஆமென். எந்த அந்தி கிறிஸ்து வந்தாலும் சரி, சந்தி கிறிஸ்து வந்தாலும் சரி, எந்த பகட பந்தயம் வந்தாலும் சரி, எந்த பிசாசின் ஆதிக்கங்களும், பிசாசின் வல்லமைகளும் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் சரி, உங்களுக்கென்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். கர்த்தரே சொல்லுகிறார். 14ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்பிக்கையோடு முடிந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கொண்டு பெற்றுக்கொண்டே கேளுங்கள், பெற்றுக்கொண்டே ஜெபியுங்கள். எகிப்தின் சம்பாத்தியமும், ஆமென், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும், ஓ glory, நெடிய ஆட்களாகிய சபையேரின் வர்த்தக லாபமும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடமாய் தாண்டி வந்து உங்களுடையதாகும். அவர்கள் எல்லோரும் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னோடே மாத்திரம் ஒரு நாளிலே நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது, ஒரு நாளிலே நீங்கள் ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும் பொழுது, ஒரு நாளிலே என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீயும் உன் பிள்ளைகளுமாய் உன் குடும்பம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, உன் பிள்ளைகள் ஊரிலே யாரும் இல்லாத, பட்டணத்தில் யாருக்கும் நடக்காத, எங்கேயும் யாரும் கேட்டிராத மகிமையான காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிற அந்த நாளிலே அவர்கள் உன் பின்னே வருவார்கள். விலங்கிடப்பட்டவர்கள் போல உன் பின்னே நடந்து வருவார்கள். ஐயா, வருகிறது மாத்திரமல்ல, உன்னோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும், அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை நம்புங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்புங்கள். உங்களை பணிந்து கொள்ளுவார்கள், மாத்திரமல்ல உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை உறுதியாய் நம்புங்கள். ஆமென். உறுதியாய் நம்புங்கள். கர்த்தரே உங்களுக்கு எழுதி தந்த பிரமாண பத்திரம், உங்க வீட்டில் இருக்கிற உங்க கார் அல்லது உங்க பைக் அல்லது வீடுகளுக்கு உள்ள பிரமாண பத்திரங்களை காட்டிலும், அந்த பத்திரங்களை, ஓ வண்டிக்குள்ள பத்திரம், வீட்டுக்குள்ள பத்திரங்களை காட்டிலும், ஓ
mighty God, நம்புங்கள். பரலோக தேவன் தம்முடைய சொந்த கரங்களால் சொந்த விரல்களால் எழுதி தந்த அற்புதமும் அதிசயமுமான வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் இந்த பத்திரங்கள் பொய்யாய் போவதில்லை. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுகிறதோடு கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமாய் எழுதுங்கள். ஹல்லேலூயா. லைக் போடுங்க. அதுபோல இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஓ மைட்டி காட், ஓ க்ளோரி. இந்த அபிஷேகம் மபரா சந்தரபதரா சக்கரபதரவோ நீங்கள் முன்னேற விடாதபடி இந்த உலகத்தில் நீண்ட நெடுங்காலமாய் என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளை நீண்ட நெடுங்காலமாய் இவர்கள் எழும்பி பிரகாசிக்காதபடி, ஓ லார்ட், நீண்ட நெடுங்காலமாய் அநேக வருடங்களாய் கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் இன்று உடையும்படியாய் என் தெய்வமே, இந்த பிள்ளைகள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்க விடாதபடி தடுக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். மாரா சந்தரபதரபோ. Thank you Lord. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய திருவார்த்தையின்படியே இந்த எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் ஓ என் இயேசுவின் நாமத்தினாலே ஓ பல்வேறு நாடுகளின் பல்வேறு மனிதர்களின் நாமே இவர்கள் பிள்ளைகளுக்காய், இவர்கள் மகனுக்காய் யார் யாரோ சேர்த்து வைத்திருக்கிற, யார் யாரோ உண்டாக்கி வைத்திருக்கிற, யார் யாரோ அடைத்து வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் கடந்து வருவதாக. சங்கரமரா தரா சந்துருக்கவரதரவோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென். இந்த பிள்ளைகள் எல்லாம் கட்டாத வீடுகளிலே, ஐயா, கட்டாத வீடுகளிலே குடியிருக்கும்படியாய், நட்டாத மரங்களின் கனிகளை புசிக்கும்படியாய், இவர்கள் பாடுபட்டு வேர்வை சிந்தி உண்டாக்காத தோட்டங்களையும் துறவுகளையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு ராஜரீக அபிஷேகம் என் தேவனாகிய கர்த்தர் கோரேசின் தலையிலே ஊற்றினது போல, ஆமென், கோரேசின் தலையிலே வைத்தது போல ஒரு அற்புதமான அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது ஊற்றுவீராக. பாபாரா சந்துரு கவரதரபோ. Thank you Lord. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை ஏளனமாய் பார்த்தவர்கள், அவமானமாய் நடத்தினவர்கள், இவர்களை கேவலமாய் நடத்தினவர்கள் எல்லோரும் என் தெய்வமே இவர்கள் பட்சமாய் தாண்டி வந்து, ஓ லார்ட், இவர்கள் பட்சமாய் விலங்கிடப்பட்டது போல் நடந்து இவர்கள் பின்னே சென்று உம்முடைய வார்த்தையின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை பார்த்து உன்னோடே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி, ஐயா, இவர்களை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பணிந்து கொள்ளுவார்கள் என்று சொன்னது போல இவர்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற நாட்கள் வரும் என்று என் தேவனே, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடப்பதாக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜாதிகள் கீழ்ப்படுத்தப்படும்படியாய், ஆமென் ஆண்டவர்களே, இவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள், கேவலமாய் பேசினவர்கள், இவர்களை அநியாயமாய் வஞ்சித்தவர்கள், அநியாயமாய் இவர்களுடைய ஆஸ்திகளை, சொத்துக்களை, இவர்களுடைய உரிமைகளை பறித்தவர்கள், குடும்பத்தை பிரித்தவர்கள், குடும்பத்தை, கணவனை, பிள்ளைகளை பிரித்தவர்கள், ஒவ்வொருவருக்கு முன்பாக ஐயா, ஜாதிகள் அவர்களும் அவர்கள் குடும்பமும் கூட்டமும் இவர்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும்படியாய், ஓ ராஜாக்களின் இடைக்கட்டுகளை, ஓ நான் தான் ராஜா, நான் தான் வல்லமை உள்ளவன், நான் தான் உலகத்தில் பெரியவன் என்று கம்பீரமாய் நின்றவர்களுடைய இடைக்கட்டுகளை என் அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளும் அவிழ்க்கும்படியாய் ராகபாரா சந்தரபதரபதரவா. ஓ கோரேசின் மேல் ஊற்றின அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது ஊற்றப்படுவதாக, கதவுகள் திறந்து வைக்கப்படுவதாக. ஓ லார்ட், உம்முடைய வலது கையே இவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லுவீராக. ஐயா, இவர்களுக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாய், கோணலானவைகளை செவ்வை பண்ணும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தெய்வன் தாமே எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர் என்பதை நாங்கள் அறியும்படியாய், ஐயா, இவர்களுக்காக, எல்லா இவர்கள் பிள்ளைகளுக்காக, எந்த வேலைகளுக்காக, எந்த வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக, அமையின் வருமானங்களுக்காக, நல்ல கான்ட்ராக்டுகளுக்காக, நல்ல தொடர்புகள், திருமணங்களுக்காக, அமையன் ஆண்டவரே, பிள்ளைகள் என்ன காரியங்களுக்காய் காத்திருக்கிறார்களோ
ஓ க்ளோரி, என் தெய்வமே, அதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் போன்ற மதில்களும் தன்னாலே விழுந்து தரைமட்டமாவதாக. இந்த நாளிலே அற்புதம் நடப்பதாக. என் தெய்வமே, உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் 1, 2, 3, 4ஆம் நாளாய் சுற்றி வருகிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த 7ஆம் நாளிலே, வரப்போகிற 7ஆம் நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அரண்களும் நிர்மூலமாகும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கங்களும் அழியும்படியாய், ஓ எரிகோ கோட்டைகள் நொறுங்கி போகும்படியாய், வெண்கல கதவுகளை உடைப்பீராக, இருப்பு தாழ்பால்கள் முறிவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும், என் தெய்வமே, ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களும் இந்த பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியாய். ஆமென். இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஆச்சரியமாய் அண்ணாந்து பார்க்கும்படியாய். ஆமென். இந்த உலகம் எல்லாம் அண்ணாந்து ஓ கேள்விக்குறியாய் நின்ற இவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் நின்ற என்ன ஆவார்களோ, எப்படி ஆவார்களோ, ஓ இவர்கள் எழும்புவதே இல்லை, இந்த குடும்பம் எல்லாம் இனி வாழுவதே இல்லை, இவர்கள் இனி வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை என்றெல்லாம் சொன்னவர்களுக்கு மத்தியிலே என் தெய்வமே, எல்லா நுகங்களையும் முறிக்கிற, எல்லா அந்தகார கட்டுகளையும் உடைக்கிற ஒரு கோரேசின் அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி உயர்த்தி இவர்கள் உயர உயர பறக்கிற அந்த நாளிலே எல்லா கண்களும் அதை காணும்படியாய், எல்லா கண்களும் அதை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் நிறைவாய் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மாறா மாறா சந்தரா கபோரு கபரதரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீர் அப்படியாய் செய்கிற நல்ல தேவன். ஐயா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், ஓ லார்ட், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி ஓ எந்த ஜாதி ஜனங்கள் எல்லாம் ஓ நீரே கர்த்தர், எங்கள் ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே கர்த்தர் என்பதை, வேறொருவர் இல்லை, அவரை தவிர வேறே தேவன் இல்லை என்பதை எங்கள் சுற்றுவட்டாரம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளை சுற்றி வாழுகிற கூட்டங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். எதிராய் இருக்கிற மலைகள் எல்லாம் நொறுங்கட்டும். ஓ எழும்பி நிற்கிற நொறுக்க முடியாத மலைகள் எல்லாம் சமபூமியாகட்டும். பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்கள் வியாபாரத்திலே, இவர்கள் ஊழியங்களிலே, இவர்கள் வேலைகளிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே, எதிர்கால வாழ்க்கையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான காரியம், இதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் மகிமை, ஹல்லேலூயா, இந்த பரிசுத்த ஆவியான கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால் தான் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், சந்தேகமே இல்லை. இந்த அபிஷேகம் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில இத்தனையாய் கொத்த மகிமையான காரியங்களை செய்யும். ஓர் 1000 பேர் இதற்கு விரோதமாய் பேசினாலும் நம்பாதிருங்கள். உங்க மேல உங்க வலது கையை எடுத்து தலையில கைய வச்சு சொல்லுங்க, கர்த்தராகிய என் தேவன் அபிஷேகம் பண்ணின எனக்கு முன்பாக ஜாதிகள் கீழ்ப்படுத்தப்படும், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்போம். ஓ எங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், கதவுகள் எல்லாம் திறந்தே இருக்கும். ஹல்லேலூயா. ஓ கையை தலையிலே வைத்து வலது கையை வைத்துக் கொண்டு சொல்லுங்கள், கர்த்தராகிய இயேசு, கர்த்தராகிய ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின எனக்கு முன்பாக கர்த்தரே எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செம்மையாக்குவார். ஹல்லேலூயா. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனாகிய கர்த்தர் என்பதை நானும் என் குடும்பமும் அறிந்து கொள்ளும்படியாய் மறுபடியும் சொல்லுங்க, வெங்கல கதவுகளை எங்களுக்காக உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை முறிப்பார், அந்த
கூடாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் வானத்தின் நல்ல பொக்கிஷசாலையாகிய தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக திறப்பார். சத்தமாய் சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள் ஒவ்வொரு நாளும். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். இன்னும் முடியுமா? சொல்லுங்க. எகிப்தின் சம்பாத்தியமும், என் தெய்வமே, எகிப்தின் சம்பாத்தியமும், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் எங்களை, எங்கள் பிள்ளைகளை தாண்டி வரும்படியாய், எங்கள் பிசினஸ், எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியங்களுக்கு தாண்டி வரும்படியாய், அவைகள் எல்லாம் எங்களுடையதாகும்படியாய் உம்முடைய நாமத்தினாலே காரியங்கள் நடக்கட்டும், காரியங்கள் நடக்கட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் நீங்க சொன்னீங்கன்னா பரலோகம் அப்படியே உங்களுக்காய் திறக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்தின் பலகணிகள் தன்னாலே திறக்கும். பரலோக ராஜ்யத்தின், பரலோகத்தின் மதகுகள் உங்களுக்காக திறந்துவிடும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பரலோக ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தில் யாவரும் பலவந்தமாய் நுழைகிறார்கள் என்று கர்த்தரே சொன்னது போல அவருடைய வார்த்தையை உபயோகியுங்கள், வெற்றி பெறுங்கள். நீங்கள் தலை சிறந்தவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, வருகிற ஞாயிறு முதற்கொண்டு குளோரி, ஒரு மாதமாய் நம்முடைய பிலிப்பீன்ஸ் நாட்டு விசா தாமதமாகிற காரணத்தினாலே, இந்த போர்கள் தொடங்கிவிட்டபடியினாலே, போர் முடிந்த பிறகு நம்மளை அனுப்பலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எம்பசில சொல்லி இருக்கிறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடைப்பட்ட நாள்களிலே கடந்து சென்று ஒரிசா, ஆந்திரா மற்றும் உள்ள தெலுங்கானா பகுதிகளிலும், ஒருவேளை கேரளாவின் பகுதிகளிலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமும் அதிசயமுமான ஒரு ஊழியத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அற்புதமும் அதிசயமுமான ஊழியம். ஹல்லேலூயா. கர்த்தரே செய்த மகத்துவமான ஒரு ஊழியத்தை வித்தியாசமாய் நீங்கள் அநேகர் சென்னையிலே நடந்ததெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது போன்ற மகிமையான ஊழியத்தை செய்ய போகிறோம். நீங்கள் நிச்சயமாய் பாருங்கள். லைவ்ல வந்தா நீங்கள் கண்டிப்பாய் அதை பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.